ஹாய் கைஸ், வெல்கம் டு ரியாசம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிறகடிக்க ஆசை எபிசோட் தாங்க பார்க்க போறோம். என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விஜயோட ஹஸ்பண்ட் விஜயாவை திட்டுறாங்க. உன்னால தான் இவ்வளோ பிரச்சனை நடக்குது, எல்லா தப்பும் உம்மால தான், நீ ஒழுங்காக பரதநாட்டிய கிளாஸ் நடந்திருந்தா இந்த பிரச்சனைலாம் வந்திருக்குமா அப்படின்னு சொல்லி ப்ளேம் பண்ணுறாங்க. அந்த டைமில் முத்துன்னு சொல்கிறாங்க, ஆமாம் தேவையில்லாமல் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி போயிட்டு நான் ஜெயிலுக்கு போகிறேன், என் ஒய்ஃப் என்ன வெளியே எடுக்கிறா, இதெல்லாம் எங்களுக்கு தேவையா சொல்லி சொல்கிறாங்க. அப்போது முத்தோட அப்பா சொல்கிறாங்க, விஜயா நீ எதனா செய்யணும்னு நினைக்கிறியா, இந்த குடும்பத்துக்கு உங்கள் வீட்டில் இருக்கிற மருமகளை எல்லாரும் நல்லா பார்த்துக்கோ, இந்த வீட்டுக்கு பெருமை சேர்க்குற மாதிரி என்ன ஒரு விஷயத்தை பண்ண அப்படின்னு சொல்கிறாங்க. அது அவன் மைண்டில் ஓடுது. நெக்ஸ்ட் சீன் என்ன பார்த்தீங்கன்னா விஜயாவும் அவரோட ஃப்ரெண்டு பார்வதியும் 2 பேரும் கோயிலுக்கு போகிறாங்க. கோயிலுக்கு போனோம்னா அப்போது பார்வதி ஃப்ரெண்டு யாரோ இந்த மாதிரி இவங்க டாக்டர் பட்டெல்லாம் வாங்கி தருவாங்கன்னு சொல்லி விஜயாவுக்கு அறிமுகப்படுத்தாங்க. அப்போ விஜயா அப்போ எனக்கும் டாக்டர் பட்டம் வேணும், அதுக்காக நான் என்ன பண்ணலான்னு சொல்லி அவங்க கிட்ட போய் கேட்கும்போது அவங்க சோஷியல் ஒர்க் எதனா பண்ணிக்கிறியா சொல்லி கேட்குறேன். அதுக்கு நம்ம விஜய் என்னம்மா சொல்கிறாங்க பார்த்தீங்களா, நான் நிறைய சோஷியல் ஒர்க்லாம் பண்ணிக்கிறேனே அப்படின்னு தான் சொல்லுங்க அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கு சொல்கிறாங்க, இந்த மாதிரி எங்கள் வீட்டுக்கார் ட்ரெயின் ஓட்டமே ட்ரெயினில் ஒருத்தர் இறந்துட்டாங்க, அவங்க வீட்டு பொண்ணு என்னோட 2வது பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா, நெக்ஸ்ட் வேறு என்ன பண்ணிக்கிறீங்க, நெக்ஸ்ட்டு ஃப்ரீயாக எல்லாருக்கும் டான்ஸ் கிளாஸ் சொல்லி கொடுத்துக்கிறேன், வேற என்னங்க இது தாண்டி வேறு என்ன பண்ணுங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் ஒரு பையன் கிறிஸ்டின்னு ஒரு பையன் இருக்கிறான். அந்த பையனுக்கு அப்பா அம்மா யாரும் இல்லை, ஒரே ஒரு பாட்டிக்கு உடம்பு சரியாமல் ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க, அந்த பையனை வீட்டில் வச்சு வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படியே இவ்வளோ பெரிய விஷயம்லாம் பண்ணிக்கிட்டீங்க, ரொம்ப பெரிய ஆள் தான், இதெல்லாம் எனக்கு டாக்குமெண்ட்டாக வீடியோவாக வேணும், அப்போ தான் உங்களுக்கு நான் டாக்டர் பட்டம் வாங்கி தர முடியும்னு சொல்லிடுறாங்க. அதோட நீ கதையை முடிக்கிறாங்க. விஜயா நாளைக்கு என்ன பண்ணுறா பார்க்கலாம், டாக்டர் பட்டத்துக்காக நான் பிரச்சனை வீட்டுக்கு கொண்டு வரான்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.